இந்த பூஜை ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி சில மேஜிக்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லைங்க, நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நான் எதிர்பாராத மாதிரி அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து நடந்தது. நான் இப்போ வந்து நாள் நைட்டு இந்த பேங்கிள்ஸு, ப்ளவுஸ் பீட்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கூட தெரியாது இதெல்லாம் எனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்களுக்கு மூட நம்பிக்கை, சூப்பர் பவர்னு சொல்கிறவங்களுக்கு சூப்பர் பவர், யூனிவர்ஸோட பவர்னு சொல்கிறவங்களுக்கு யூனிவர்ஸ் பவர். எப்படி வேணாலும் யார் யாருக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா என்னோட நம்பிக்கை தான் உங்களோட நம்பிக்கையாகவும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாள் வந்து அம்மாவும் அக்காவும் ஈவினிங் தான், சொல்லப்போனால் நைட்டு தான் வந்தாங்க. ஸோ அந்த விளக்கு வந்து நாச்சார் கோயிலேருந்து வந்திருந்தேன்னு சொன்னல, அதை திரும்ப வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நாங்கள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பேக் பண்ணிவிட்டு, ஏன்னா காலையில் வந்து ரொம்ப இயர்லியாகவே பூஜை பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நாள் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அம்மா வாசலில் கோலம் போட்டு குளிச்சுட்டு மாலை, அதாவது தம்பதி மாலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் பாப்பா எனக்குமே வேணும், ஹவுஸ் வார்மிங்க்கு போட்டிங்களா இந்த தடவை எனக்கும் வேணும்னு சொல்லிட்டா. அதனால் 3 மாலையாக வந்து முதல் நாளே வாங்கி வச்சாச்சு. அதெல்லாம் பூஜை ரூமில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் குளிச்சுட்டு வந்து வாசலில் விளக்கேற்றிட்டு இந்த குத்து விளக்கு எல்லாத்தையுமே வந்து ஏற்றிட்டு சாமிக்கிட்ட விளக்கேற்றிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மாவும் அக்காவும் எனக்கு வந்திருந்தப்போ எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா எல்லாத்தையுமே நானே பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஏன்னா ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு 10 நாளோட எஃபர்ட்டு தான் அந்த பூஜையோட வெளிப்பாடாக இருக்கும். என்னோடய வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஒரு 10 நாளாக ஓயாத வேலைங்க. இதை பார்க்குறப்ப என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மேபி தோணலாம். அவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பண்ணனா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப இஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணினேன். இதை வேலைக்கு ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா ஒரு ஆளே வந்து பண்ணியிருப்பாங்க. பட் நானே என்னோட கையால் பண்ணணும்னு சொல்லி நினச்சி தான் பண்ணேன். அதனால தான் எனக்கு அது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இந்த ஐயர் வந்து நமக்கு ஹவுஸ் வார்மிங் பண்ணப்போ வந்து பண்ணவங்க தான். எப்படின்னாக்கா இவங்க எல்லாமே மீனிங்கோடு சொல்லி பண்ணுவாங்க. நமக்கு சான்ஸ்கிரிட் வந்து தெரியாது. அதனால நீங்கள் இதை இதுக்காக பண்ணுறீங்க, உங்களோட மோதிர விரலில் மோதிரம் போடுறீங்கன்னா எதுக்கு, இந்த பூஜை நீங்கள் பண்ணுறீங்கன்னா எதுக்கு, அவங்க ஹோமம் சொல்கிறப்ப நமக்கு என்ன வந்து அஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாடர்ன் ஐயர்னே சொல்லலாங்க. நமக்கு புரியுற மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு உணர்த்துற மாதிரி வந்து பண்ணாங்க. அன்னைக்கு நான் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்த, ஒரு 3 வருஷமாக நினச்சிட்டு இருந்த விஷயம் கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு. காலையில் இதை முடிச்சுட்டு இந்த எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து ஈவினிங் வந்து பூஜை. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டப்பவே காலையே லக்ஷ்மியை வந்து இந்த அம்மனை வந்து அலங்காரம் பண்ணணுமா அப்படிங்கிறப்ப இல்லை, அந்த கலசத்தில் வந்து நீங்கள் வச்சு ஈவினிங்காக பண்ணிக்கோங்க, 9 சுமங்கலியோ இல்லை வந்து 11 பேரோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கவுண்ட்டுக்கு எவ்வளவோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் பிரசாதம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. காலையில் ஹோமம் வந்து முடிஞ்சுது. ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண தண்ணி கிடையாதுங்க. காசிக்கு ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து போயிட்டு வந்திருந்தேன். அந்த தண்ணி, அப்புறம் கைலாஷ்க்கு போயிட்டு வந்திருந்தேன் தண்ணியெல்லாம், அந்த தீர்த்தம்லாம் வச்சுருந்தோம், அதெல்லாம் ஊற்றி தான் வந்து அந்த கலசத்தில் வந்து பண்ணியிருந்தோம். அந்த 3 நாள் எங்கள் வீட்டில் வந்து இருந்தது அந்த கலசம், அம்மன் எல்லாமே. அப்படி ஒரு வைப்புங்க, கொஞ்சம் கூட சொல்லவே முடியாது. அப்படி ஒரு சூப்பர் வைப்பாக இருந்தது. நான் ஒரு 2-3 மாதமாக சொல்லிகிட்டு இருந்த விஷயம்லாம் அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் வந்து நடந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த நமக்கு வந்து அரிசி வச்சு தான் இந்த பூஜை கலசத்துக்கும் கீழெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த அரிசியில் பொங்கல் பண்ணி வரவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அந்த தண்ணியை 3 நாளைக்கு அப்புறமா கார்டன் ஏரியாவில் வந்து ஊற்றிடுங்க, அந்த மாலை பூ எல்லாத்தையுமே வந்து போட்டுருங்கன்னாங்க. அவங்க நல்லபடியாக அந்த பூஜை ஹோமம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் அம்மா வந்து சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நான் ஒருத்தி மட்டும் இருந்திருந்தேனாக்கா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன். அவங்க சமையல், கிச்சன், அந்த 2 நாளுமே வந்து அம்மா தான் கம்ப்ளீட்டாக வந்து கிச்சனை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் மற்ற வேலைகள் வேறு ஏதாவது ஈவினிங்கான ப்ரிப்பரேஷன் இருக்கா அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து ஈவினிங் வந்து அந்த சாரீ ட்ரேப்பிங் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் நார்மலாக கொசுவம் மாதிரி வச்சு முகம் இல்லாமல் பண்ணது. இந்த வருஷம் முகத்தோடு பண்ணியிருக்கோம். இப்போ அரிசியில் அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த அரிசியை வச்சு தான் ஈவினிங் பொங்கல் பண்ணி வர சுமங்கலிகளுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அடுத்து அந்த தேங்காவை வந்து ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வரவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் லாஸ்ட் வீடியோலையுமே அந்த ப்ராடக்ட் வைக்க மறந்துட்டேன். சொல்லப்போனால் வந்தவங்களுக்கே அதை வந்து கொடுக்க மறந்துட்டேன். சரி, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நெக்ஸ்ட் இயர் எதையுமே வந்து மறக்காமல் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறைவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த வருஷமே நிறைவாக தான் இருந்தது. பட் நான் இன்னும் வாங்கி வச்சிருந்த திங்ஸ் வந்து ஒரு 2 ஐட்டத்தை வந்து மறந்துட்டேன். ஸோ இப்போ சிம்பிளாக என்ன கொடுத்துருந்தேனாக்கா பழம், பாக்கு, அதுக்கப்புறமா வளையல், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, சீப்பு, ஒரு பவுச்சு, ப்ளவுஸ் பீட்டு இதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். எனக்கு என்ன மேஜிக் நடந்தது அப்படிங்கிறத
அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு மேஜிக்காக சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலாக வந்து அம்மா அக்காவோட சேர்த்து 9 பேர் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வரல அப்படின்னு சொன்னதுனால நான் என்னையே கவுண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா 2 பேர் வரலன்ட்டாங்க. என்னடா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் முடித்தேன். இன்வைட் பண்ணுறதுக்கு எப்போதுமே வந்து ஒருத்தவங்க நைட்டில் வந்து ஒரு ஃபேமிலி வருவாங்க. ஆனால் கால் பண்ணிவிட்டு ஈவினிங்கே கால் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டாக வருவாங்க. அன்றைக்கி வாசல்கிட்ட வந்துட்டு கால் பண்ணி நான் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் வாசல்கிட்ட வந்துட்டு கால் பண்ணாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் இவங்களுக்கு வந்தவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டு அவங்களே சாமியை பார்த்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய மேஜிக் மாதிரி இருந்தது. சரின்னு வந்து அவங்களுக்குமே நான் எத்தனை பேருக்கு மைண்டில் வந்து கவுண்ட் பண்ணியிருந்தேனோ அத்தனை பேருக்குமே வச்சு கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு கிடச்சிது. இந்த கலசத்தில் ஒன்றில் காசியோட தண்ணி, இன்னொன்றில் கைலாஷோட அந்த தண்ணியும் இருந்தது. ஸோ அப்படியே எனக்கு ஆக்சுவலாக இந்த வருஷம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2 ஸ்டெப்பு மாதிரி தான் சாமிக்கு அந்த அடுக்கு மாதிரி வைக்கலான்னு நினச்சேன். அது வந்து 3 ஸ்டெப்பாகவே கிடச்சிது. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து அக்கா தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு ஜுவல்லரி எல்லாமே வந்து போட்டுட்டு நம்ம சாமியை 3 நாள் அப்படியே வந்து வைக்கலாம். என்கிட்ட மேக்ஸிமம் வீடியோஸில் நிறைய பேர் கேட்குறது என்னோடய நெயில் பெயிண்ட்ஸோட லிங்க் வந்து கேட்பீங்க. ஸோ அதோட இன்றைக்கி வேறு சில ப்ராடக்ட்டு நான் ரொம்ப பெஸ்ட்டு ஆஃபரில் வாங்கினது அதுவுமே வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஒரு 1 வீக்காகவே கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூங்க. அதனால் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். டோட்டலாகவே என்னோடய நெயில் பெயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து ரெனியோடது. ரொம்ப நாளாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷமாவது இருக்கும். ஸோ கட்டியாகவே இல்லை. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து காம்போ மாதிரி வரும். 4 கலரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்போஸ் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு டேஸ்லரோடது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே போட்டிருக்கேன். இதோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ இந்த கலர் இருக்கு இல்லையா, அது வந்து இதுவுமே டேஸ்லரோடது. மேபி அந்த பாட்டில் ஷேப் வேணால் உங்களுக்கு மாறும், அது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் இதை ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அமேசானில் ஒரு சூப்பர் சேல் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னாக்கா 60 to 70%, சம்டைம்ஸ் வந்து 80% வரைக்குமே நீங்கள் உங்களோட மணியை வந்து சேவ் பண்ணலாம். எவ்ரி மந்த் வந்து அமேசானில் ஏதாவது சேல் போயிட்டுருக்கும். இந்த மாதம் போகிற சேலோட டீட்டெயிலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து வந்து மேப்ளின் ஃபிட்மியோட உங்களுக்கு இது வந்து ஒரு SPF 20 இருக்கிறது. இது நார்மல் டு ஆயிலி ஸ்கின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமர் இதை போட்டுட்டு நம்ம வந்து மேக்கப் போடுறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ஈஸியாக அப்படியே வந்து பிளெண்ட் ஆகும். இதுவுமே வந்து மேப்ளினோட கலோசல் ஒரு மஸ்காரா தான். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வேணால் லிங்க் கொடுக்குறேன். என்னோடய லிப்ஸ்டிக் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட பிடிக்கலை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கன்சீலர்ஸே உங்களோட ஷேடு அதே சேம் ஷேட் வந்து வாங்கிட்டு உங்களுக்கு எரேசர் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு காம்பேக்ட் போட்டிங்கன்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 2-3 மாதமாகவே வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோனில் வந்து ஒரு ரிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இந்த பூஜைலாம் முடிச்சுட்டு நாங்கள் மறுநாள் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனோம். அது எந்த பிளானுமே இல்லாமல் போனோம். டக்குன்னு எப்போதுமே ப்ளூ சஃபயர் ஸ்டோன் வந்து அடிக்கடி எல்லா ஷாப்லேயும் வச்சுருக்கவே மாட்டாங்க. அங்கே வந்து வச்சுட்டு அவங்களே இதை போட்டு பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன்னு வந்து சொன்னாங்க. உடனே அதை வாங்கிட்டு வந்துட்டு அதுதான் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டில் வந்து காமிச்சிருப்பேன்ல, என்னோடய கையில் போட்டிருக்கிறது அதுதான். சாமிக்கு பிரசாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல், பணியாரம், வடை இதெல்லாம் வந்து வச்சுருந்தோம். என்னோடய ஹவுஸ் வார்மிங்க்கு நான் பண்ணதை மாதிரி எனக்கு 10 டைம்ஸ் அந்தளவுக்கு திருப்தியாக இருந்தது. ஸோ நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வருஷம் முகம் வைக்க போகிறேன், யாராவது பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தேன், நான் மட்டும் ஃபீட்பேக் இருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கன்னு யாருமே வந்து ஷேர் பண்ணலை. எல்லாருக்குமே சின்ன பயம் இருக்குது, நம்ம தப்பாக சொல்லிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயத்துக்கு பழக்கம் இருக்குது, எனக்கு முன்னாடியே தெரியும், எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. நல்ல விஷயம் தான் பண்ணுறோம். சிம்பிளாக ஒரு ஃபுட்டில் சொல்கிறேனே, நம்ம தாத்தா பாட்டியில் இந்த பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுட்டா இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்றோம், எப்போயாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இருந்து எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல. அப்படி சில விஷயங்கள் வந்து அவங்க நல்லது பண்ணிகிட்டு இருந்தது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ புதுசாக ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அவங்க பண்ணாங்களா அப்படின்னு யோசிக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு அதனால் பாசிட்டிவ் ஃபீட்பேக், பாசிட்டிவாக உங்கள் வீடு இருக்கும், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னாக்கா எது வேணாலும் பண்ணலாம், யாரையும் ஹர்ட் பண்ணாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ. Bye friends.